சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிம்ம ராசிக்காரங்க சாதாரணமானவர்கள் கிடையாதுங்க. துணிச்சலும் வேகமும் உங்களினுடைய இயல்புங்க. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது உங்கள் வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்தில் நம்ம எத்தனை தான் முயற்சி செஞ்சாலுமே உங்கள் ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்மளை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அதுதாங்க நம்மளினுடைய குலதெய்வம். சிம்ம ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பல தடவை உங்களுக்கே தெரியாமல் தடைகள் உடஞ்சிருக்கலாம். கடைசி நிமிஷத்தில் அதற்கான வழி திறந்திருக்கலாம். அதுக்கு பின்னாடி உங்கள் குலதெய்வ அருள் மட்டும்தாங்க காரணம். இந்த சிம்ம ராசி பலன் உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நிமிஷமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வம் பேரை மனசார எழுதுங்க. நான் நினச்சது எல்லாமே நடக்கணும், என் நம்பிக்கைக்குரியவங்க நீங்கள் தான் சொல்லி உங்கள் குலதெய்வத்தை பேர் எழுதுங்க. கண்டிப்பாக அந்த சக்தி உங்களோட மனசில் மிகப்பெரிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்துங்க. சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடியே இறங்க போகுதுங்க. இதை நீங்கள் சுதாரிச்சிக்க வேண்டிய நாள் அப்படின்னு இதை முடிவு பண்ணிக்கோங்க. அடித்து சொல்கிறேங்க, இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய போகுது. 100% நான் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டுருக்குங்க. கொஞ்சம் உக்காந்து நிதானமாக யோசித்து இந்த பேச்சை கேளுங்க. ஏன்னா உங்களை முதுகில் யார் குத்த போகிறாங்க, யார் உங்களுக்கு துரோகம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்களே ஆடி போயிடுவீங்க. உங்களை பயமுறுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கலங்க. அதுக்காக நான் சொல்லலை. நிஜத்தை உள்ளபடி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். நீங்கள் சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு கெத்து, ஒரு ராஜ பரம்பரை மாதிரி தான் எப்போவுமே இருப்பீங்க. எல்லாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக உங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். என்னமோ தடம் புரண்ட ஒரு ரயில் மாதிரி உங்கள் வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிட்டுருக்குல்ல. என்னதான் நல்லது செஞ்சாலோ அதை கெட்ட பேரை காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கீங்க. நம்பி ஒருத்தர்கிட்ட மனசு விட்டு பேசினா அவன்தான் உங்களுக்கு எதிரியாக மாறுவான். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? உங்கள் கிரகநிலை அப்படி ஒரு மோசமான கட்டத்தில் உங்களை தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்க. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் சுற்றி நடக்க போகிற அந்த யோகம் அது சாதாரணமான துரோகம் கிடையாதுங்க. நீங்கள் தலை மேலே தூக்கி வச்சு அழகு பார்த்த ஒருத்தர் தான் உங்கள் ஆணி வேரையே அசைக்க போகிறாங்க. உங்களை அட பாவிங்களா, இவனையா இவ்வளவு நாள் நம்பணும் அப்படின்னு நீங்கள் தலையில் கை வச்சு உட்கார போகிறீங்க. உங்கள் சொந்த பந்தமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கலாம். ஆனால் இந்த அடி ரொம்ப பலமாக உங்களுக்கு விழப்போகுதுங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க ஒரு தடவை விழுந்துட்டா மறுபடியும் எந்திரிக்கிறதுக்குள்ள அவங்க படுற கஷ்டம் எவ்வளவு பெரிய ரணம் அப்படின்னு நல்லாவே தெரியுங்க. நேற்று வரைக்கும் உங்களை கொண்டாடினவங்க எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் நடுவில் அவங்களோட நிஜமுகத்தை காட்ட போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக நாசமாக்க ஒரு பெரிய சதி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உழைப்பு, உங்கள் பேர் எல்லாத்தையுமே கெடுக்க போகுதுங்க. இது இத்தனையுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நடந்துட்டுருக்கு. உங்கள் ராசிநாதன் சூரியன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கார், உங்களை சுற்றி இருக்கிற கிரகங்கள் எப்படி உங்களை ஒரு பெரிய சக்கர வியூகத்தில் மாட்டி விட்டுருக்குன்னு ஒன்றா சொல்கிறேன், முழுசாக கேளுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு எப்போவுமே பாவம் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. ஆனால் அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்குது. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா கூட முதல் ஆளாக போய் நிற்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் அந்த நல்ல மனசுக்கு இந்த சமுதாயம் என்ன கொடுத்துருக்கோ, வெறும் ஏமாற்றத்தையும் வழியையும் மட்டும்தாங்க கொடுத்துருக்கு. இப்போது உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே மோசமான பார்வையில் உங்களுக்கு விழுதுன்னு கொஞ்சம் உற்று கவனிங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழிலையாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற கூட்டாளிகளாக இருக்கலாம். அவங்க மூலமாக ஒரு பெரிய தலைவலியே வரப்போகுது. நம்ம இவ்வளோ விசுவாசமாக இருந்துமே கடைசியில் நமக்கு இப்படி ஒரு துரோகமா அப்படின்னு ரத்த கண்ணீர் வடிக்கிற நிலைமைக்கு சில விஷயங்கள் மாறப்போகுதுங்க. ஏன்னா உங்கள் ராசியில் இப்போ இருக்கிற கிரகச்சேர்க்கை அப்படி. ஒரு பக்கம் பண நெருக்கடி கழுத்தை நெரிக்குது, இன்னொரு பக்கம் நம்பினவங்க முதுகில் குத்துறாங்க. இது எல்லாமே தாண்டி எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் ஒரு இருட்டறையில் மாட்டிக்கிட்ட மாதிரி முழிச்சிட்டு
இருக்கீங்க. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே உங்கள் கண்ணை திறக்க வைக்கும். இதுவரைக்கும் முகமூடி போட்டுட்டு உங்கள் கூட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தவங்களோட நிஜ முகம் உங்கள் கண்ணு முன்னாடி தோலுரிச்சு நிற்க போகுதுங்க. அதுக்காக நீங்கள் பயந்து மூளையில் உட்காரணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் சிம்ம ராசி, எதையுமே எதிர்த்து நிற்கிற ஒரு தைரியம் உங்களோட ரத்தத்திலேயே ஊர்ன ஒன்றுங்க. ஆனால் எதிரி யாருன்னு தெரியாமல் போர் புரிய முடியாது இல்லையா? அதனால தான் முன்கூட்டியே உங்களை எச்சரிக்கிறேன். உங்கள் குடும்பத்துக்குள்ள சில குழப்பங்கள் உருவாகி உங்களை தனிமைப்படுத்த சில வேலைகள் நடக்குது. முக்கியமாக சொத்து விஷயமாகவோ இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுத்த கடனை திருப்பி கேட்கும் போதோ ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுதுங்க. என்றைக்குமே நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்காத இவன் இப்போ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் யாருன்னு காட்ட போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த துரோக வலையில் நீங்கள் சிக்காமல் இருக்கணும். உங்கள் மன உளைச்சல் உச்சக்கட்டத்தில் இருக்குதுங்க. ராத்திரி சரியான தூக்கம் இல்லை, கண்ணை மூடினா 1000 சிந்தனைகள் மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. உடம்புலும் ஆரோக்கியமும் ரொம்பவே கெட்டு போயிருக்குங்க. வயிறு சம்பந்தமான சில வேலைகள், சில தொந்தரவுகள், இல்லைன்னா திடீர்னு வரக்கூடிய தலைவலி, இது எல்லாமே உங்களை ரொம்பவே படுத்துது. கிரகங்கள் உங்களை மனசளவுலையும் உடல் அளவுலையும் சோர்வடைய வச்சு உங்களை ஒரு பலவீனமான ஆளாக மாற்ற போகுது. ஆனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய முதலீடோ இல்லை யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, ஏற்கனவே பத்தாதுன்னு புதுசாக போய் எந்த வம்புலையும் மாட்டிக்காதீங்க. அமைதியாக இருங்க. நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பாருங்கள். யார் யார் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு தள்ளி நின்று கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு உண்மையான நண்பன் யார் அப்படிங்கிறது தெரிய வருங்க. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணுற அவஸ்தை இருக்குல்ல, அதை வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய போராட்டமாக போயிட்டுருக்குங்க. உங்களோட காசு கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு ராப்பகலாக உழைச்சி வேலை பார்க்குறீங்களோ அதுக்கான பலன் உங்கள் கைக்கு முழுசாக வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. நீங்கள் செஞ்ச வேலைக்கு கொஞ்சம் கூட வேற யாரோ ஒருத்தர் நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. உங்கள் உழைப்பை சுரண்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு மட்டும்தாங்க தெரியும். நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சுருந்தா அதை திருப்பி வராமல் இழுத்தடிப்பாங்க. நீங்கள் போய் நின்று கேட்டால் உங்களை ஒரு மோசமான ஆல்ரேஜுக்கு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வர்ற கோவத்துக்கு அளவே இருக்காதுங்க. ஆனால் என்ன பண்ணுறது, சூழ்நிலை உங்களை கட்டி இழு போட்டிருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அன்னைக்கு உங்கள் கிரகங்கள் ரொம்ப ஒரு விசித்திரமான கட்டத்தில் இருக்க போகுது. குறிப்பாக உங்கள் தொழில் ஸ்தானத்துலேயும் குடும்பஸ்தானத்துலேயும் பெரிய அதிர்வலை வரப்போகுது. கூடவே இருந்து குளிப்பறிக்கிற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அன்னைக்கு ரொம்ப அப்பட்டமாக உங்கள் கண்ணுக்கு தெரிய வரும். நீங்கள் ரொம்ப நம்பி ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருப்பீங்க. அவங்க செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு உசுரையே பணைய வச்சுருப்பீங்க. ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் உங்களை நடுத்தருவில் விட்டுட்டு அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், யார்கிட்டையும் உங்கள் திட்டத்தையோ இல்லை உங்கள் குடும்ப விஷயத்தையோ வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. உங்கள் நிலையில் கூட நீங்கள் உங்கள் நிலையில் வர சந்தேகப்பட வேண்டிய நேரம் இதுங்க. குடும்பத்துலேயும் சில தேவையில்லாத சலசலப்புகள் வந்துட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் வரும். நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்க போர்க்களம் மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் கிடையாது. உங்கள் மேலே விழுந்திருக்க அந்த மோசமான கிரக பார்வை தான். உங்கள் பொறுமையை ரொம்பவே சோதிப்பாங்க. உங்களை சீண்டி பார்த்து நீங்கள் கோபப்படுறதை வச்சு உங்களை ஒரு தப்பான ஆளாக ஆக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்குங்க. குறிப்பாக சிம்மராசி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய சில வார்த்தைகள் ரொம்பவே காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே கண்டுக்காதீங்க. உங்கள் காதில் விழாத மாதிரி போயிட்டே இருங்க. நீண்ட நேரத்தில் நீங்கள் கொடுக்குற இந்த நேரத்தில் மௌனம் தாங்க உங்களுக்கு பெரிய ஆயுதம். உங்களை சுற்றி நடக்கிற சதி வலைகளை நீங்களே உடைச்சி
கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. இன்றைக்கி என்ன கேள்வி ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் நெருங்க நெருங்க உங்கள் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம், படபடப்பு வந்துட்டே இருக்கும். ஏதோ நடக்க போகுதுன்னு உங்கள் உள் மனசு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற எதிரியை விட உங்கள் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிற எதிரிங்க தாங்க பெரிய ஆபத்து. நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு எல்லாமே ஒரு சிலரால் ரொம்பவே நுட்பமாக கவனிக்கப்படுது. அந்த விஷயத்தில் எல்லாமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தான் நல்லா இருக்க முடியும்.